அந்த கட்சியில் கிடையாது. எந்த அடிப்படை உறுப்பினர்லாம் ஒன்றும் கிடையாது. வணக்கம், நான் சுத்தம் சுந்தரராஜன், புதுச்சேரி மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறேன். எந்த ஒரு மனிதனை இயற்கையை நேசிக்கிறானா அந்த மனிதன் அவன் வாழ மாட்டான், மற்றவங்கள தான் வாழ. அது போல ஒரு கொள்கை பிடிப்புள்ள இந்த நாம் தமிழர் கட்சி முதல்ல ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு கட்சின்னு சொல்லிட்டு நினைச்சேன். போக போக பார்க்கும்போது மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் மக்கள்கிட்ட எப்படி திருடலாம், எப்படி விஞ்ஞான முறையில திருடலான்ட்டு தான் யோசிக்கிறாங்களே தவிர, இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய செந்தமிழ் சீமான் அவர்கள் இயற்கையை எப்படி பாதுகாக்கணும், இது ஒரு பெரிய விஷயம். பேச்சு மட்டும் இல்ல, இவருடைய பேச்சு செயல்பாடும் அதே மாதிரி இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மனசுல ஒண்ணு நினைப்பாங்க, புத்தியில ஒண்ணு நினைப்பாங்க, செயல்றது வேறையா இருக்கும். ஆனா இவர் என்ன மனசுல நினைக்கிறாரோ அதை பேச்சு மூலியமா செய்யறாரு. தொலைநோக்கு சிந்தனையோட இருக்கிறவங்கள, இயற்கையை பாதுகாக்கக்கூடியவங்களோட இந்த தமிழ்நாட்டை கொடுத்தோம்னா நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இது மாநாட மாரி நான் நினைக்கல. ஏன்னா இது ஏதோ 2026 நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை மண்ணை பிடிச்ச மாரி, தமிழ் மண்ணை பிடிச்ச மாரி எனக்கு ஒரு பிரம்மாண்டமா இருக்குது. ஏன்னா இங்க வச்சிருக்கிற பேனர்லாம் பாருங்க, எல்லாம் தமிழருக்காக தியாகம் பண்ணவங்க தான் இங்க இருக்கிறாங்க. இதே மற்ற கட்சியில இருக்கிறவங்கன்னா ஒன்றுமே திருடனவன் பேர் தான் வச்சிருப்பாங்க, திருடனோட போஸ்ட் தான் வச்சிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பார்க்கறது எல்லாம் கப்பலோடைய தமிழன், வ.உ.சி. எல்லாரோடைய ஃபோட்டோ. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய இலங்கை தமிழர், இலங்கைக்காக தமிழருக்காக பாடுபட்ட கேப்டனுடைய ஃபோட்டோ இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம உண்மையான தமிழ் உணர்வு உள்ளவங்களுக்கு புல்லரிக்குது. சும்மா வாய்மொழியாலேயோ வார்த்தை மொழியாலேயோ பேச முடியாமல் அது செயலில் காட்டுறாருன்னா, இவர்கிட்ட தமிழ்நாட்டை கொடுக்குறதுல தப்பே கிடையாதுன்றதான் என்னுடைய தனிப்பட்ட அறிவு. நான் இந்த கட்சியை சார்ந்தவன் கிடையாது. ஆனால் நான் ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கிறேன், கெஜ்ரிவால். நான் இவரை என்ன நினைக்கிறேன்னா, டெல்லியில் வடநாட்டில் அந்த கெஜ்ரிவால், இங்கே தமிழ்நாட்டில் இவர் ஒரு கெஜ்ரிவாலாக தான் நான் பாவிக்கிறேன்.